சார் வணக்கம் சார். என் பொண்ணு வந்து பிளஸ் டூ இப்ப சிபிஎஸ்சில முடிச்சாங்க. 413 சார் மார்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல வந்து பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் பினான்ஸ் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுக்கு எப்படி அது ஓகேவா, அது எடுத்த கோர்ஸ் அந்த டீடைல் பத்தி கொஞ்சம் கேட்கணும்னு விருப்பப்படுறேங்க சார். இல்லம்மா, நீங்க பிகாம் அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் நல்ல ப்ரோக்ராமா, உங்களுக்கு பிகாம்லேயே வந்து தி பெஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். நீங்க இந்த அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் வச்சு இப்போ என்ன பண்றீங்க, உங்க பொண்ணை வந்து டேலி படிக்க சொல்லுங்க. இல்லை வந்து நீங்கள் வந்து எக்ஸல் மிக முக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கோர்சஸ். உங்களுக்கு டேலிங்கிறது மிக முக்கியமான விஷயங்கள். எக்ஸல் பண்ண சொல்லுங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டட் எம்எஸ் எக்ஸல் பண்ண சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது ஜிஎஸ்டி, இதுமாதிரி ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இது மாதிரிலாம் சின்ன சின்ன கோர்சஸ்லாம் பண்ண சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் முடிச்ச பிற்பாடு நல்ல பிரைட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சிஏ பண்ண சொல்லுங்கள். இல்லை ஒரு எம்பிஏ நல்ல ஒரு கல்லூரியில் பண்ண சொல்லுங்கள். இல்லை சார் அப்படின்னா செகண்ட் இயர்லேயே நான் வந்து நான் ஏஎம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா, நல்ல ஒரு ப்ரீமியர் பி ஸ்கூல்ஸ் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா கேட், சிஏடி கேட், காமன் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்பிஏ ப்ரோக்ராம் ஐஐஎம் நடத்துறது, ஐஐடிலாம் கொடுப்பாங்க, ஐஐடிக்கு எக்ஸாம் வைப்பாங்க. அந்தமாரி ஒரு செகண்ட் இயர்லேருந்து பண்ணி தேர்ட் இயர் நல்ல ஒரு பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்கன்னா, ஒரு 93, 94% வச்சுருந்தாங்கன்னா, 95% வச்சுருந்தாங்கன்னா ஏதோ ஒரு ஐஐஎம்ல எம்பிஏ கிடைக்கும். இல்லை பிகாம் முடிச்சு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு கேட்டு பண்ணாங்கன்னா ஐஎம்ல எம்பிஏ கிடைக்கும். இல்லை நல்ல ஒரு கல்லூரியில் தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே நல்ல ஒரு கல்லூரி கிடைச்சிங்கனாக்க கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உண்டு. எந்த பிரச்சனையும் இல்லை. பிகாம் அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. தாராளமாக எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. சார், இது மாதிரி பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த சிஏ கனவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு டிகிரியோட சிஏ பண்ணும்போது சிறப்பா, அல்லது ப்ளஸ் 2 முடித்த உடனே சிஏ, ஏசிஎஸ் போன்ற படிப்புகளுக்கு போகிறது சிறப்பா? எது சரியாக இருக்கும் சார்? உங்கள் கனவுகளை விட என்னை பொறுத்தவரை உங்களுடைய பேசிக் ரெக்கார்டு. நம்ம வந்து எதுக்கு நான் சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் ஆகணும்பாங்க. இப்போ சிவில் சர்வீஸ் நீங்கள் ஆஸ்பிரண்ட் ஆகணும் அப்படின்னாலே உங்களுடைய பேசிக் மார்க்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாலேஜ், ஃபவுண்டேஷன்ஸு. 10th ஸ்டாண்டர்டில் நீ என்ன ஸ்ட்ராங்கான மார்க் வச்சிருக்கேன், எல்லாம் சென்டம் சார், நான் 95%, 90%, 85% அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள். தென் +2 ஆல்சோ த சேம், யூனிவர்சிட்டி ஆல்சோ சேம். அப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் சார்ட் அக்கௌண்டன்ட்டும். இப்போ நீங்கள் சார்ட் அக்கௌண்டன்ட்டில் நான் சிபிஎஸ்சியில் வந்து சார் நான் 90% எடுத்து வச்சிருக்கேன் சார், நான் 10th சிபிஎஸ்சியில் 90%, +2 ஒரு 90% எடுத்திருக்கேன், 95% எடுத்திருக்கேன், நான் பேசிக்காக நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அங்களால் போய் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுலேயும் நிறைய மாணவர்கள் வந்து ஃபெயிலியர் ஆகி வராங்க. ஏன்னா நான் வந்து 70% எடுத்திருக்கேன் சார், 75 எடுத்திருக்கேன் சார், நான் ஸ்டேட் போர்டில் நான் 85, 90 எடுத்திருக்கேன், மறுபடியும் +2 ஸ்டேட் போர்டில். ஏன்னா நான் வந்து நான் என்ட்ரன்ஸ் எஸ்டிமேட் போடல, இருக்கிற லேர்னிங் கெப்பாசிட்டி, அவங்களுடைய கேப்பபிலிட்டி வச்சு நான் சொல்கிறேன். இது ஒரு பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு நம்ம சொல்கிறோம். இது வந்து யாருக்கும் வந்து யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம், ரெக்கார்டை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து அங்கே போய் இருக்கும்பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் சொல்கிறதே நீ அப்படி படிக்கணும்னு நினச்சின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு பிகாமை போட்டுக்கும். நீ அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு இன்டர் பண்ணும்போது தான் உனக்கு ஃபீலிங் உனக்கு என்ன தெரியும். இன்டரில் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் முடிக்கும் போது தெரியும் உனக்கு. அந்த 3 வருஷத்தில் அதை முடிக்க முடியாத பையன் என்ன பண்ணுவோம், ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துருப்பான். அப்போ ஒரு பேசிக் டிகிரி இருக்கும்போது நீங்கள் ஃபர்தராக வந்து மாஸ்டர்ஸ் நீங்கள் பண்ணலாம், ஒரு எம்காம் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு லா பண்ணிக்கலாம், ஒரு எம்பிஏ நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அகையில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, சிபிஎஸ்சியில் 90%க்கு எபோவ் உள்ள ரெக்கார்டு உள்ள ஸ்டூடெண்ட்டு, +2ல் 90% மேலே உள்ள ரெக்கார்டு உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, நீங்கள் அந்த இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா சார்ட் அக்கௌண்டன்ட் ப்ரோக்ராம் பேசிக் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டு சக்ஸஸ் ஆகிற ரேட்டு பார்த்தோம்னாக்க 20% இருக்கும், 80% அதுலேயே ஃபெயிலியர் ஆகும். ஆனால் நம்ம வந்து இல்லை சார், நான் வெவ்வேறு துறையில் இருக்கேன், நான் மார்க் கம்மியாக இருக்கிறேன், நான் சிஏ தான் எனத்தோட போகணும்னா அது மேலே போனீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுங்க. அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் நாங்கள் ஐடியா கொடுத்துட்டே இருப்போம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் இப்படி தான் த்ரெட் பண்ணுவோம், நான் சிஏ ஆகணும், நான் சிஏ ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வருஷத்துக்கு வந்து 6 பேர் 7 பேர் எம்பிஏ படிச்சுட்டு போவாங்க சிஏ ஃபவுண்டேஷன். சார் இப்போ கூட ஒரு பையன் வந்து சிஎம்ஏ வந்து எனக்கு வந்து லீவ் கேட்குறேன். சரி காலேஜில் வந்து உட்காந்து படிச்சுட்டு நீ வந்து எம்பிஏ படிச்சுட்டு நீ வந்து கிளாஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு உட்காரியா எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு தான் வந்திருக்கேன். அங்கே வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. நிச்சயமா அந்த தெளிவு கிடைக்கணும்னு தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு. அடுத்ததாக ராமநாதபுரத்திலிருந்து மோனிஷா காத்திருக்கிறேன். வணக்கம் மோனிஷா. வணக்கம் சார். வணக்கம்மா. நான் வந்து 12th வந்து 490 மார்க் வாங்கியிருக்கேன். சரிம்மா. மெடிக்கல் ஃபீல்ட்ஸ்ல வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிஎஸ்சி நர்சிங்கான ஸ்கோப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும்? மெடிக்கல் ஃபீல்ட் பிஎஸ்சி நர்சிங். என்ன கட் ஆஃப் என்ன வாங்கியிருக்குமா? 149. 149. என்ன ரிசர்வேஷன் கோட்டா வருதுமா உங்களுக்கு? பிசி வருது இல்லையா மேடம்? நீங்கள் நல்ல உங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் நல்லது தான்மா. உனக்கு நீங்கள் நர்சிங் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நர்சிங் வந்து வெரி எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரோக்ராம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் 149க்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்காது, நர்சிங் காலேஜஸ் கிடைக்காது. நீங்கள் அகையில் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் அங்கே இருக்கா பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அட்மிஷன் பாருங்கள், கவுன்சிலிங் வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸே நீங்கள் போட்டாலே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. ஆனால் செல்ஃப் ஃபினான்ஸ் கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வைங்க. அப்ளை பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை பாருங்கள். ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் சீட்டு ஏதோ ஒரு கல்லூரியில் நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நான் சொல்லுவது எப்பொழுதுமே இந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸு
அதில் வந்து அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி லெவலில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ள பெட்லாம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அந்த மாதிரி கல்லூரியில் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நிறைய இருக்கும். நர்சிங் கல்லூரின்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, நர்சிங் கல்லூரி என்ன பண்ணுவாங்க, ஒரு மெடிக்கல் காலேஜோட அட்டாச் பண்ணுவாங்க, ஒரு மெடிக்கலோட வந்து அட்டாச் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலோட அட்டாச் பண்ணுவாங்க. அதை விட நீங்கள் இதை படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய ஆகும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி பண்ணலாம், நீங்கள் வந்து அதுக்கு அடுத்தது எம்எஸ்சியில் வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறாங்க உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து நல்ல நர்சிங்கில் கவர்மெண்ட் சைடில் நீங்கள் உள்ளே போகலாம். ஃபாரினில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி ஹெல்த் கேர் செக்டர்ஸ் பயங்கர டிமாண்டாக இருக்குது. ஃபாரினில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் எம்எஸ்சி பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்பெஷலைஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம். நீங்கள் அதில் நீங்கள் வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நர்சிங் வந்து இஸ் பெஸ்ட் கோர்ஸ். நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நல்ல ஸ்கோப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்படியே வேலை கவர்மெண்ட்டில் இல்லைனா கூட பிரைவேட்டில் நீங்கள் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஒர்க் பண்ணீங்கன்னா அடுத்தது நீங்கள் வந்து கவர்மெண்ட் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிச்சயமா மோனிஷா. ஆனால் கூடுதலாக ஒரு தகவல் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா, தனியார் நர்சிங் கல்லூரி சேரும்பொழுது அந்த கல்லூரிக்கு உரிய அங்கீகாரம் நர்சிங் கவுன்சிலால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பல முறை ஆராய்ந்து பார்க்கணுமா. நிறைய புற்றீசல் போல நர்சிங் கல்லூரிகள் இருக்கு. பல கல்லூரிகள் போலி கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. நம்ம எத்தனை முறை போலி கல்லூரிகள் நாங்கள் செய்தி போட்டாலும் பல கல்லூரிகள் தொடர்ந்து உருவாகுது. வெவ்வேறு பேரில் அதே கட்டிடத்தை வச்சு இயக்குறாங்க. ஒரு சின்ன கட்டிடத்தை வச்சுட்டு 100 நர்சிங் மாணவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிலாம் விளம்பரம் கொடுத்து சேர்த்துருவாங்க. அதனால் ஒரு முறைக்கு இருமுறை நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை பார்க்க வேண்டும். நேரடியாக சென்று பார்க்க வேண்டும். வலைதளம் இருக்கிறது, சமூக வலைதளங்களில் நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் நிறைய வரும். எல்லாத்தையும் பார்த்து நேரில் சென்று பார்த்து முடிவு செய்து கல்லூரி தேர்வுகள் ரொம்ப முக்கியமானது.